யூடியூப் காரனுக்கு எப்படி ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராம் காரனுக்கு ரீல்ஸ். இன்னைக்கு ரீல்ஸ் முகம் அதிகமாவே இருக்கு. அதிக நேரம் எல்லாருமே டயத்தை ஸ்பெண்ட் பண்றோம். இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் காரன் அப்பப்போ ஏதாவது புதுசு புதுசா களத்துல இறக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுல வந்ததுதான் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். உள்ள போய் பார்த்ததான் தெரிஞ்சுது. அதை தட்டின உடனே போனோட கேமரா ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஷட்டர் பட்டனை தட்டினோம்னா அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா நம்ம யாரை சூஸ் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு போயிடும். அதை நம்ம எடிட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இந்த இன்ஸ்டன்ட். இதை எப்படி நம்ம ஹைட் பண்றது, இது வேண்டாம்னா இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோம்னா கீழே இன்பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம தட்டுறோம். ஸ்கிரீனை ஒட்டினாப்புல ஒரு சின்ன பிளஸ் பட்டன் இருக்கா, அதை நம்ம தட்டுறோம். இதாங்க நியூ இன்ஸ்டன்ட், புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. இதான் ஷட்டர் பட்டனு. இந்த சைடு வந்து லைட் ஆன் பண்ணக்கூடியது. இது ரெண்டு பக்கமும் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தட்டினீங்கன்னா உங்க சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா நீங்க சூஸ் பண்ணலாம் எந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம எடுத்த இன்ஸ்டன்ட் போய் சேரணும். இந்த சைடு நம்ம எடுத்த இன்ஸ்டன்ட் போட்டோ ஃபுல்லா இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அது நம்மளால மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன், ஷட்டர் பட்டனை தட்டுறேன். தட்டினோட பிறகு வித்தின் செகண்ட்ல அன்டூ பண்ணிடணும். ஆனால் போயிடும், அது இங்க இருக்கும், டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி டெலிட் ஆயிடுச்சா, மறுபடியும் அந்த இன்ஸ்டன்ட்குள்ள போனோம்னா சின்னதா ஒரு ஐக்கான் இருக்கு, இங்க தட்டிக்கலாம். தட்டினா டைரக்டா அங்க போயிடலாம். இன்ஸ்டன்டா ஒரு போட்டோவை அனுப்புறோம்னா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து நீங்க எடிட்லாம் பண்ண முடியாது. அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே இவரே அனுப்பிடுவான். நீங்களாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஷட்டர் பட்டனை தட்டினா போதுங்க, அவ்வளவுதான். இதுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து. சரி, நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்க. இதை நம்ம எப்படி ஹைட் பண்ணணும் பாத்துடலாமா? கீழே நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் கார்னர்ல, அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கும், அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் வாட் யூ சீன் இருக்கா, அதுக்கு கீழே கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ், அதை நம்ம கீழே பாருங்க ஹைட் இன்ஸ்டன்ட் இன் இன்பாக்ஸ். இது ஆஃப்ல இருக்கு. இதை நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டா அந்த இன்ஸ்டன்ட் வந்து ஹைட் ஆயிரும். செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இன்பாக்ஸ் நான் தட்டுறேன், பாத்தீங்களா? இல்ல மறைஞ்சிருச்சா? இப்போ இது வேண்டாம்னா நான் காமிச்ச அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹைட் பண்ணிக்கலாம். வேணும்னா மறுபடியும் அதே மாதிரி போய் என்ன பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஸ்டன்ட்டை பத்தி நான் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஷட்டர் பட்டனை தட்டுனாலே அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்கலி அவனாவே நம்ம யாரை சூஸ் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்கான். வேணும்னா அதை அப்படியே தொடருங்க, வேண்டாம்னா அதை ஹைட் பண்றதுக்குண்டான மெத்தடையும் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. மோஸ்ட்லி எல்லாருமே இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறோம். அதனால அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கோம். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாஹ்.